மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்திற்காக 1,50,000 பேருக்கு பிரம்மாண்டமாக திருக்கல்யாண விருந்து தயாரிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்திற்காக இந்த திருக்கல்யாண விருந்து தொடர்பான விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. மதுரை சித்திரை திருவிழாவின் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் என்பது நாளை காலை நடைபெற இருக்கிறது. நாளை காலை 8:30 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளாக இந்த திருக்கல்யாணமானது நடைபெற இருக்கிறது. இந்த திருக்கல்யாணத்துக்கு பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்படும். சித்திரை திருவிழாவில் முக்கிய நிகழ்வாக இந்த திருக்கல்யாண நிகழ்வு நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து திருத்தேரோட்டமும் நடைபெற இருக்கிறது. ஆகவே இந்த திருக்கல்யாணத்திற்காக தற்போது கோவிலிலே ஏராளமான பணிகள் நடைபெற்று வருகிறது. அங்கு பழைய திருக்கல்யாண மண்டப பகுதியிலே அந்த ஆடி வீதிகளிலே பந்தல்கள் அமைத்து அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. இந்த வேளையிலே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்திற்காக 1,50,000 பேருக்கு பிரம்மாண்டமான திருக்கல்யாண விருந்தானது தயாரிக்கப்பட்டு வருகிறது. மதுரை சித்திரை திருவிழாவில் 10ஆம் நாள் நிகழ்வாக நாளை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் கோவிலில் மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் திருக்கல்யாணம் நடைபெற இருக்கிறது. திருக்கல்யாணத்தை காண வரும் பக்தர்களுக்காக பழமுதிர்ச்சோலை திருவருள் முருக பக்த சபை சார்பிலே 28வது ஆண்டாக திருக்கல்யாண விருந்து வழங்கப்பட்டு வருகிறது. மதுரை சேதுபதி மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் திருக்கல்யாண விருந்தானது தயாரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இன்று மாலை 5 மணி முதல் இரவு 10 மணி வரைக்கும் மாப்பிள்ளை அழைப்பு விருந்தும், நாளை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரைக்கும் திருக்கல்யாண விருந்தும் வழங்கப்பட இருக்கிறது. இந்த உணவுகளை தயாரிக்கும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. கற்கண்டு சாதம், சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், வடை, வெஜிடபிள் பிரியாணி, சாம்பார், தக்காளி சாதம், தயிர் சாதம், அப்பளம், ஊறுகாய் என அறுசுவை விருந்துகள் இந்த திருக்கல்யாண விருந்திலே வழங்கப்பட இருக்கிறது. காய்கறிகளை பொறுத்தளவுக்கு மாட்டுத்தாவணி மார்க்கெட்டில் இருந்தும் பறவை மார்க்கெட்டில் இருந்தும் வந்திருக்கிறது. அதே போன்று அரிசியை பொறுத்தளவிற்கு ட்ரஸ்ட் உறுப்பினர்கள் பக்தர்கள் வழங்கி வருகிறார்கள். கீழமாசி வீதி வியாபாரிகள் மளிகை பொருட்கள், எண்ணெயை வழங்கி இருக்கிறார்கள். மேலும் பொதுமக்கள் தங்களால் இயன்ற பொருளுதவியையும் பணமாகவும் வழங்கி வருகிறார்கள். இன்றும் நாளையும் 1,50,000 பேருக்கு திருக்கல்யாண விருந்து வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 7,500 கிலோ அரிசி, 12,000 கிலோ காய்கறிகள் மற்றும் 5,000 கிலோ மளிகை பொருட்கள் கொண்டு இந்த திருக்கல்யாண விருந்தானது தயாரிக்கப்பட்டு வருகிறது. 400க்கும் மேற்பட்ட சமையல் கலைஞர்கள் இந்த திருக்கல்யாண விருந்து தயாரிப்பிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் 3,000க்கும் மேற்பட்ட பெண்கள் தாங்களாகவே முன் காய்கறிகளை வெட்டி கொடுக்கும் பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் தற்போது சமையல் எரிவாயு தட்டுப்பாடானது இருக்கிறது. ஆகவே அந்த சிலிண்டர்கள் விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் மூலமாக பேசி அவர்களுக்கு தேவையான பண உதவி செய்து அவர்கள் மூலமாக இந்த சிலிண்டர்களை பெற்று அந்த சமையல் செய்யும் பணியானது நடைபெற்று வருகிறது. ஆக மொத்தமாக இன்று திருக்கல்யாண மாப்பிள்ளை அழைப்பு விருந்து இன்று தற்போது தயாரிக்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த விருந்து முடித்த பின்பு இன்று இரவு 10 மணியிலிருந்து நாளை அதிகாலை வரைக்கும் கல்யாண விருந்து தயார் செய்வதற்கு ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. கடந்த முறை 1,30,000 பேருக்கு இந்த விருந்தானது வழங்கப்பட்டு வருகிறது. ஆகவே இந்த வருடம் கூடுதலாக வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையின் அடிப்படையில் 1,50,000 பேருக்கு இந்த திருக்கல்யாண விருந்து ஒட்டுமொத்தமாக வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கிறது. இந்த திருவருள் முருக பக்தர்கள் சபை சார்பாக ஏராளமான தன்னார்வலர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு உணவுகள் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் இங்கு பெண்கள் அவருடைய வீடுகளில் இருந்து அருவாமனை உள்ளிட்ட கத்தி உள்ளிட்ட காய்கறிகள் வெட்டுவதற்கு தேவையான உபகரணங்களை எடுத்துக்கொண்டு அவர்களாகவே அவர்கள் சொல்லக்கூடிய பணிகளை காய்கறிகளை வெட்டி கொடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் இங்கு வரக்கூடிய அரிசிகள் ஒரு அறையிலும் மளிகை பொருட்கள் ஒரு அறையிலும் காய்கறிகள் ஒரு அறையிலுமே இருப்பு வைக்கப்பட்டு தேவையான போது எடுத்துக் வருகிறது. இந்த சேதுபதி பள்ளி முழுவதுமாக தற்போது விருந்து தயாரிக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. காவல்துறை பாதுகாப்பும் அங்கு போடப்பட்டு இருக்கிறது. மாலை 4 மணியிலிருந்து இந்த மாப்பிள்ளை அழைப்பு விருந்து விநியோகம் செய்யப்படுகிறது. இரவு 10 மணி வரைக்கும் செய்யப்பட்டும் நாளை காலை திருக்கல்யாண விருந்து தொடங்கி ஒரு 9 மணிக்கு திருக்கல்யாணம் நிறைவுற்ற பின்பு 9 மணிக்கு தொடங்கி மாலை 4 மணி வரைக்கும் இந்த திருக்கல்யாண விருந்து விநியோகம் செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கனகத்தனா, மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்திற்காக திருக்கல்யாண விருந்து தயாராகி கொண்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்க நன்றி.